திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. நவக்கிரகங்களின் தந்தையான பிள்ளையாரை வணங்கியும் எனது குலதெய்வமான அகிலாண்ட நாயகி வரகையம்மனின் அருளோடும் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன். வணக்கம் இனியவர்களே, உங்கள் ஜோதிடர் கண்ணன் பேசுகின்றேன். வணக்கம். கடந்த 29 ஆண்டுகளுக்கு முன்னர் எனது ஜோதிட கலைக்கு அஸ்திவாரத்தை அமைத்துக் கொடுத்த எனது ஜோதிட ஆசான் காலம் சென்ற சாவை தம்பையா யோகநாதன் அவர்களது நல்லாசியுடனும் மற்றும் காலம் சென்ற எனது தந்தை தம்பு தர்மலிங்கம், தாயார் கனகம்மா தர்மலிங்கம் ஆகியோரது நல்லாசியுடனும் இந்த யூடியூப் இணையதள வாயிலாக எனது ஜோதிட பதிவுகளை இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். இனியவர்களே, ஒரு ஜாதகருடைய பலனை கணிக்கும் போது 34% உங்களது ஜீரண ஜாதகத்துக்கும், 33% மகாதிசை புத்தி இருப்புகளுக்கும் மற்றும் இறுதியாக 33% கோசார பலன்களையும் சேர்த்து கணிக்கும் போது மட்டும்தான் அந்த பலன்கள் சரியாக வரும் என்பது எனது கருத்தாகும். அன்பார்ந்த நேயர்களே, இன்றைய காலகட்டத்தில் உங்கள் நேரத்தை வீணடிக்காத வண்ணம் மிகவும் ரத்தின சுருக்கமாகவே இந்த பதிவுகளை இங்கே தருகின்றேன். தமிழித்தன் பதிவுகளை தொடர்ந்து ஆங்கில மொழியிலும் நீங்கள் கேட்கலாம். Dear friends and listeners, if you are interested in English version, please fast forward towards the end of this presentation. Thank you. சனிநேயர்களே, கடந்த மே மாதம் 1ஆம் தேதி இடவ ராசியில் நேர்கதியில் குரு பகவான் சஞ்சாரம் மேற்கொண்ட அதே இடவராசியில் தான் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை அன்று வக்ரகதியில் அவர் செல்கின்றார். பின்னர் எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு, அதாவது அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி மீண்டும் அவர் நேர்கதியில் இயங்க ஆரம்பிப்பார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். வக்கிரம் என்றால் என்ன? வக்கிரம் என்பது ஒரு இயல்பு நிலையில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம் என்று பொருள்படும். அதாவது வக்ரகதியில் இயற்கை சுபக்கிரகமாகிய குருவான் இயங்கும் போது அவரது செயற்பாடுகளில் சற்று வித்தியாசங்கள் ஏற்படுவது இயற்கைதான். சரிநேயர்களே, இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்களுக்கானது. விருச்சிக ராசிக்கு 2, 5 வீடுகளுக்கு அதிபதியாகிய குரு பகவான் அவர் ஒரு யோகாதிபதி. அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் தற்போது கோச்சாரத்தில் தங்கியுள்ள இதே 7வது வீடான கலஸ்திரஸ்தானத்தில் தான் வக்ரகதி அடைகின்றார். உங்களது விருச்சிக ராசியை பொறுத்த வரையில் அவர் யோகாரகன் அல்லவா? இத்தகைய குருபவான் இங்கே பகை பெற்று வக்ரம் அடையும் போது உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை தருவதற்கு இயலாதவர் மட்டுமல்ல, கொஞ்சம் தயங்குவார் என்பதும் மறக்க முடியாத உண்மையாகும். இதன் பலனாக 7வது வீட்டில் குருபவான் வக்ரமாகும் போது கணவன் மனைவி உறவில் கருத்து முரண்பாடுகளும் மனத்தாங்களும் வீண் விவாதங்களும் இடம்பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதனால் இந்த காலகட்டத்தில் கசப்பான அனுபவங்களை நிச்சயம் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுகின்றது. எந்த விஷயத்திலும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள். பின்னர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திணற வேண்டி வரலாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் கூட மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. இந்த காலங்களில் வக்ரகுரு உங்கள் விருச்சிக ராசியை பார்வை செய்வதனால் உங்களிடம் இதுவரை காணப்பட்ட தன்னம்பிக்கை, உற்சாகம் போன்றவை சற்று குறைவடையலாம். மனச்சஞ்சலங்களும் தெளிவற்ற தன்மையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. மேலும் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறுவதில் பின்னடைவு ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. அதனால் உங்களது பெரிய அளவிலான முயற்சிகளை எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதிக்கு பின்னர் தள்ளி வைப்பதுதான் மிகவும் நல்லது. மேலும் உங்களது இளைய உடம்பிறப்பு வகையிலும் கருத்து முரண்பாடுகள் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அத்துடன் இந்த காலகட்டத்தில் நண்பர்களது பேச்சை கேட்டு நடக்காமல் இருப்பது நல்லது. அவர்களது ஆலோசனைக்கு முக்கியத்துவமும் கொடுக்காமல் இருப்பதுதான் மிகவும் நல்லது. மேலும் உங்களது மூத்த உடன்பிறப்பு வகையிலும் கருத்து முரண்பாடுகள் வராமல் பார்த்துக்கொள்வது மிகவும் நல்லது. மொத்தத்தில் எது எப்படி இருப்பினும் தனவரவுக்கு பெரிய அளவில் குறைகள் ஒன்றும் ஏற்பட போவதில்லை. அதே சமயம் குழந்தை பிறப்பு சம்பந்தமாகவும் மற்றும் வளர்ந்த கல்வி கற்கும் பிள்ளைகள் சம்பந்தமாகவும் கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவியிடையே வந்து போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன.
அதனால் நீங்கள் எல்லோரும் ஆற அமர இருந்து பொறுமையாகவும் நிதானத்தோடும் முடிவுகளை எடுப்பதுதான் மிகவும் நல்லது. இதே சமயத்தில் கோச்சாரத்தில் உங்களது விருச்சிக ராசிக்கு செல்வோம் நாளில் ராகு 5, கேது 11 மற்றும் தற்போது குருவும் 7 வக்ரமாக இருக்கின்றார்கள். அதாவது வருடாந்த கிரகங்களாகிய இந்த 4ம் வக்ரகதியில் பயணிக்கிறார்கள் என்பது இங்கே நோக்கத்தக்கதாகும். இருப்பினும் நீங்கள் பயம் கொள்ள வேண்டிய அவசரம் பெரிதாக ஒன்றும் கிடையாது. உங்களது சுய ஜாதகத்தில் குருவான் வக்ரமாக இருப்பின் அல்லது உங்களுக்கு குரு திசையோ குரு புத்தியோ நடப்பில் இருப்பின் நடக்கக்கூடிய பலன்கள் யாவும் உடனடியாகவே செயல்படும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். அன்பர்களே, தற்போது உங்களிடம் பகிர்ந்து கொண்ட குருவானின் வக்ர பலன்கள் யாவும் பொதுவான கோசார பலன்கள் என்பதை நினைவில் கொள்ளவும். இனிய தமிழிஞர்களே, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். லைக் பட்டனில் உள்ள ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணி எனது இந்த முயற்சிக்கு உங்களது ஆதரவை தருமாறு பணிவேன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாட்ஸ்அப்பில் என்னை தொடர்பு கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 006427405644. சரி நேயர்களே, மீண்டும் எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெற இருக்கின்ற கோசாரச்சனியின் இடப்பெயர்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நியூசிலாந்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ கண்ணன். வணக்கம் நேயர்களே. My dear listeners, I can understand your precious time, and that's why I want to go straight away into the subject other than exaggerating it too much. Thanks for listening, and your comments are always welcome for me to improve myself. Okay, friends, today is a day for Viruchika Rasi people about retrograde transit Jupiter, which is also known as Gochara Guru Vagrapechchi. As you all are aware, since 1st of May 2024, Guru Bhavan has moved on to your 7th house of Rishabha Rasi for the Viruchika Rasi people until 14th of May 2025, which is your house of spouse. Generally, Guru Bhavan being the 2nd and the 5th lord is a yoga planet for your Viruchika Rasi. But since 9th of October 2024 until 5th February 2025, Guru will be in Vagra mode in the same 7th house. Then you can expect some different results during this period. It doesn't mean that you were completely ignored, but instead, you will have minimum response by Vagra Guru during this 4-month period. When the Guru becomes Vagra mode in the 7th house of spouse, married people, especially married people, must be very cautious in their relationship. You can expect some difference of opinion and unwanted arguments during this time frame, and will have bitter experience too. To avoid that, both of you must sit together very relaxedly when you make a decision, particularly in respect of your children. As the Vagra Guru aspects your Rasi, you will have wavering mindset and will have no clarity in most of your actions. You should avoid any kind of promises to anyone during this period. If you make it, you will never keep it up. So you must be very careful in your money dealings as well. As Vagra Guru aspects your 3rd house, whatever the efforts you put into your matters will bring less success. You may lose your self-confidence and courage too. You cannot expect more support from your younger co-born too. As the Vagra Guru aspects your 11th house, you should avoid listening to your friends and don't give any kind of importance to their advices during this period. You cannot expect more support from your older co-borns as well. At the same time, it is important to know
as the four major planets such as Saturn in the 4th house, Rahu in the 5th house, Ketu in the 11th house, and now Guru in the 7th house for your Vrichya Rasi are all in Vagra mode. Overall, people who have Vagra Guru presence in their birth chart and facing Jupiter Dasa or Buddhi need not to be panicked for anything. Whatever said and done, as the Jupiter is a 100% supernatural benefic planet, it will never let you down completely. My dear listeners, that's all for the day. Please remember the above said predictions are very common to everyone. If you like my presentation, just to encourage me, please press the like button and subscribe as well. I am on WhatsApp. If anyone needs to contact me, please call me on 0064 27405 6644. I repeat, 0064 27405 6644. Thank you all and see you again in the YouTube when the Saturn transit takes next year in March 2025. Until then, goodbye from Astro Kannan from New Zealand. Thank you.